கதையிலேருந்து ஹிந்தி கற்றுக்கலாம் வாங்க. அசலி நகலிக்கு பெஹ்ஜான், உண்மை மற்றும் போலியின் அடையாளம். एक लड़का अपने परिवार के साथ रहता था. ஒரு பையன் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான். उसके पिता जोहारी थे. அவன் அப்பா ஒரு நகை வியாபாரி. एक दिन उसके पिता बीमार पड़ गए. धीरे धीरे उनकी हालत बिगड़ती गई और अंत में उनका निधन हो गया. ஒரு நாள் அவன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. படிப்படியாக அவரது நிலை மோசமானது. கடைசியில் அவர் இறந்து விட்டார். ஹாலத் நிலை, பிகர்தி அப்படின்னா அழிவு, अंत में கடைசியில், निधन इरप. पिता के निधन के बाद परिवार पर आर्थिक संकट आ गया. पिता के निधन के बाद परिवार पर आर्थिक संकट आ गया. அப்பா இறந்த பிறகு குடும்பம் நிதி நெருக்கடியை சந்தித்தது. ऐसे में मांग ने घर चलाने के लिए बेटे को अपने एक कीमती हार दिया और कहा कि इसे अपने चाचा की दुकान पर दिखा देना, वे भी एक जोहारी है. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டை நடத்துவதற்காக அம்மா தன் விலைமதிப்பற்ற நெக்லஸை மகனிடம் கொடுத்து அதை சித்தப்பா கடையில் காட்டச் சொன்னாள். அவரும் ஒரு நகை வியாபாரி. கிம்தி ஹார் அப்படின்னா விலை மதிப்பற்ற நெக்லஸ், சாச்சா அப்படின்னா சித்தப்பா, துகான் கடை, திகா காட்டுதல், जोहारी, जोहारीना नगै व्यापारी. इसे बेचकर जो पैसे मिलेंगे वो ले आना. इसे बेचकर जो पैसे मिलेंगे वो ले आना. அதை விற்று கிடைக்கும் பணத்தை கொண்டு வா. பேச்னா விற்பது, மிலேங்கே அப்படின்னா சந்தித்தல், கிடைத்தல், இதெல்லாமே சொல்லலாம். लड़के ने अपने चाचा को जब एक हार दिखाया तो चाचा ने हार को अच्छे से देखा और कहा कि अभी बाजार बहुत मंदा है, इसे थोड़ा रुक कर बेचना तो अच्छे दाम मिल जाएंगे. लड़के ने अपने चाचा को जब एक हार दिखाया तो चाचा ने हार को अच्छे से देखा और कहा. பையன் தன் சித்தப்பாவிடம் அந்த நெக்லஸை காட்டினார். அப்போது சித்தப்பா நெக்லஸை நன்றாக பார்த்து சொன்னார். अभी बाजार बहुत मंदा है, इसे थोड़ा रुक कर बेचना तो अच्छे दाम मिल जाएंगे. இப்போது சந்தை மிகவும் மந்தமாக உள்ளது, இதை கொஞ்சம் வைத்திருந்து விற்றால் நல்ல விலைக்கு போகும் என்றார். தேகா பார்ப்பது, பஜார் சந்தை சொல்லலாம், கடைவீதி, மந்தா மந்தம், ருக்னா வைத்தல், दाम विलय. फिलहाल दो तुम मेरी दुकान पर नौकरी कर लो, वैसे भी मुझे एक भरोसेमंद लड़के की जरूरत है. இப்போதைக்கு நீ என் கடையில் வேலை செய், எப்படியும் எனக்கு ஒரு நம்பகமான பையன் தேவை. பரோஷேமந்தனா நம்பகமான, ஜரூரத் அவசியம், நௌகர் அப்படின்னா வேலையாள். लड़का अगले दिन से दुकान का काम सीखने लगा. மறுநாள் முதல் சிறுவன் கடையின் வேலையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். सीखने அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். वहाँ उसे हीरोन व रत्नों की पराग का काम सिखाया गया. அங்கு அவனுக்கு வைரம் மற்றும் ரத்தினங்களை சரிபார்க்கும் வேலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிக்காயா அப்படின்னா டீச், சீக்னே அப்படின்னா லேர்ன், ஹீரோன் அப்படின்னா வைரம், ரத்னோன் அப்படின்னா ரத்தினங்கள், பராக்குக்கா காம்னா சரிபார்க்கும் வேலை.
अब उस लड़के के घर में आर्थिक समस्या नहीं रही. இப்போது அந்த சிறுவனின் வீட்டில் எந்த பணப்பிரச்சனையும் இல்லை. धीरे धीरे रत्नों की पराग में उसका यश दूरदराज के शहरों तक फैलने लगा. மெதுவாக ரத்தினங்களை சரிபார்ப்பதில் அவன் புகழ் தொலைதூர நகரங்கள் வரை பரவத் தொடங்கின. தூதராஜ்கே ஷேகரோன் அப்படின்னா தொலைதூர நகரங்கள் வரை. दूर दूर से लोग उसके पास अपने गहनों की पराग करवाने आने लगा. தொலைதூர இடத்திலிருந்து மக்கள் தங்க நகைகளை சரிபார்க்க அவனிடம் வரத் தொடங்கின. एक बार उसके चाचा ने उसे बुलाया. ஒரு நாள் அவனுடைய சித்தப்பா அவனை அழைத்து அவர் कहा कि जो हार तुम बेचना चाहते थे उसे अब ले आओ. நீ விற்க விரும்பும் நெக்லஸை கொண்டு வா என்றார். लड़के ने घर जाकर मांग का हार जैसे ही हाथ में लेकर गौर से देखा दो बाया की वह हार दो नकली है. சிறுவன் வீட்டிற்கு சென்று அம்மாவுடைய நகையை தன் கையில் எடுத்து கவனமாக பார்த்தவுடன் அது போலியானது என்று கண்டுபிடித்தான். நகலிய போலி. हाथ में கையில். वो तुरंत दौड़कर चाचा के पास पहुंचा और उनसे पूछा कि आपने मुझे तभी सच क्यों नहीं बताया जब मैं इस हार को बेचने आया था. அவன் உடனடியாக தன் சித்தப்பாவிடம் ஓடி சென்று இந்த நகையை விற்க வந்தபோது ஏன் என்னிடம் உண்மையை சொல்லவில்லை என்றான். इस पर चाचा ने कहा कि अगर मैं तुम्हें उस समय सच बताता तो तुम्हें लगता कि संकट की घड़ी में चाचा भी तुम्हारे कीमती हार को नकली बता रहे हैं. அதற்கு அவன் சித்தப்பா, நான் அந்த நேரத்தில் உண்மையை சொல்லி இருந்தால் நெருக்கடியான காலங்களில் உன் சித்தப்பாவும் உன் விலைமதிப்பற்ற நகை போலியானது என்று சொல்கிறாரே என்று நீ நினைத்திருப்பாய். और तुम्हें मुझ पर यकीन नहीं होता, लेकिन आज जब तुम्हें खुद ही कानून को परखने का ज्ञान हो गया है, நீ என்னை நம்பி இருக்க மாட்டாய். ஆனால் இன்று நீயே நகைகளை நன்றாக சோதித்து பார்க்கும் அறிவை பெற்று விட்டாய். दो अब तुम गुत असली नकली की पहचान कर सकते हो. அதனால் இப்போது உண்மையானது எது போலியானது எது என்பதை அடையாளம் காண முடிகிறது என்றார். ஹிந்தி கற்றுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.